பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது நம்ம மொழியில வந்து எங்க மொழி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எங்ககிட்ட இவ்வளோ இலக்கணம் இருக்குது, இவ்வளோ நூல்கள் இருக்குது, இவ்வளவு வரலாற்று குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி வரலாறு இருக்குதுன்னு சொல்றோமோ, அதே மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள ஒவ்வொரு மொழியின் அடிப்படையில ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இனங்களா பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மொழி பேசுனாலும் ஒட்டுமொத்த அமைப்பையும் உள்ளடக்கின ஒரு மதம் தான் இந்து மதம். அந்த இந்து மதம் மட்டும் இல்லாம, நம்பளுடைய உடல் அமைப்புக்கும், அவங்களுடைய குணத்துக்கும், கேரக்டருக்கும் ஃபுல்லா சேஞ்சா இருக்கும். தாய்லாந்தா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், ஓகேங்களா? கம்போடியாவா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நாட்டிலயுமே வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மொழி பேசினாலும், கடவுள் அப்படிங்கிறது வெவ்வேறு கடவுள் கும்பிட்டாலும், ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே மையக்கருத்தா வச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஜாதகம் எழுதி கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஜாதகம் இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஜாதகம் இருக்குது. ஒவ்வொரு கட்டடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜாதகம் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சீனர்களுக்கு 12 விலங்குகள வச்சு அவங்களுக்கு ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு விதமா ஜோதிடம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி அவங்க கணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தர் பொறந்த நேரத்துல சூரியனும், சந்திரனும், ஒவ்வொரு கிரகங்களும் இந்தந்த நேர்கோட்டுல இருந்தா, அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்தந்த மாரி அமையும். அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அத அடிப்படையா மட்டுமே வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் அப்படிங்கிறது எழுதுறாங்க. சரிங்களா? இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இத மட்டுமே எழுதி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு அவங்க ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மக்கள தப்பான வழியில அறகுறையா கத்துக்கிட்டு வந்த ஒரு சிலர், அது ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். அத முழுசா கத்துக்காம, ஓரளவுக்கு அடிப்படையான ஒரு சில தகவல்கள தெரிஞ்சுக்கிட்டு, இத மட்டுமே நம்ம சொன்னா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து ஏமாற்றவும் செய்றாங்க. ஒரு சிலர் வந்து மிகப்பெரியல கத்துக்கிட்டு, ரொம்ப வெளிப்படுத்த முடியாம, ரொம்ப வெளியில ரீச் ஆகாம நார்மலா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் நம்புவேன். ஜோதிடம் அப்படிங்கிறது மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜோதிடம் நம்பிக்கை அப்படிங்கிறதுனால, எனக்கு எது தேவையோ, அதுல எது நல்ல விஷயமோ எடுத்துக்குவேன். எது கெட்ட விஷயமோ, அதுல வந்து உஷாரா இருந்துக்கோங்க. இந்த மாரி இந்த நேரத்துல, இந்த டைம்ல போகாத, உனக்கு டைம் சரியில்ல அப்படின்னா, அந்த நேரத்துல நம்மளுக்கு ஏதோ கோவம் வந்தாலும் அனுசரிச்சு போயிரணும். ஓகேங்களா? அதாவது அத நம்ம அத மட்டுமே நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அதுல வந்து நம்மளுக்கு எந்தெந்த கருத்துக்கள் தேவையோ, அந்த கருத்துக்கள உள்வாங்கிக்கணும். அத நம்ம மையப்படுத்தி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு நல்லாருக்கும்.